அனைவருக்கும் மதிய வணக்கங்க. இன்றைக்கி நான் நட்ட செடிகள் சிலவற்றையும் ஒரு முக்கியமான செடி ஒன்றையும் காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. கல்யாண வீடே மணமணக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு செடியை தான் நான் வாங்கியிருக்கேன். நம்ம வீட்டில் அத்தனை பேரும் பயன்படுத்துகிற ஒரு செடி தாங்க இது. இது செஞ்சோம்னாலே நமக்கு சுவையும் வாசனையும் சாப்பிட வைக்காதவங்களை கூட சாப்பிட வைக்கும். அந்த மாதிரி செடி தான் இது. நான் ஃபஸ்ட் டைம் என் மாடி தோட்டத்தில் வாங்கியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த செடி நம்ம அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தும் விரிஞ்சி இலை தாங்க. நல்ல க்ரோத்தோட ரொம்ப நல்ல பெரிய சைஸு, நல்ல மரம் போல் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு நல்லா குச்செல்லாம் வச்சு நல்லா சப்போர்ட் பண்ணி நம்ம நட்டிருக்கோம். எவ்வளோ பெருசு பாருங்கள், எவ்வளோ இலைகள் இருக்குது பாருங்கள். இந்த செடி பல்லாவரம் சந்தையில் தாங்க வாங்கிட்டு வந்தேன். அப்படியே எல்லாம் ஒரே ஆளாக நடவு செய்ய முடியாதுன்னு நான் ஒரு பக்கம், ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் நடவு செஞ்சுட்டு இருந்தோம். நான் க்ளவ் எடுத்துகிட்டு வரல. மண் இந்த நேரத்தில் வந்து நம்ம மண்ணில் கை வைக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு மண் அலர்ஜியும் ஏற்படும், சீதளமும் ஏற்படும். ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டும் இருக்குது, வெயில் அடிச்சுட்டே இருக்கும், மண்ணெல்லாம் ஈரத்தன்மையோடு தான் இருக்கும். அதனால நான் கவரை கையில் வச்சு மண்ணெல்லாம் அள்ளி செடியெல்லாம் நட்டுட்டேங்க. நான் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம நடவு செய்கிறதுக்கு நம்ம செடியை பிடிச்சி வாங்கிட்டு வந்து அதை ரசனையோடு நடவு செய்யும் பொழுது அந்த சந்தோஷமே தனிதாங்க. நல்லா பார்த்து வேர் பகுதி பாதிக்காமல் எல்லாமே வந்து நடவு செய்யுங்க. நம்ம நடவு செய்யும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். வேர் பகுதிகள் பாதிக்காமலும் பக்க கிளைகள் உடையாமலும், அதே மாதிரி வந்து செடிகளுக்கும் போதுமான தண்ணீர் தேவையான அளவும் தண்ணி ஊற்றணும். நம்ம செடிகள்லாம் நல்லா பராமரிப்போம். தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.